வணக்கம். ஹாப்பி ஜென்மாஷ்டமி. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். இது ராவணன் பற்றிய கதை, ஆன்மீக கதை, ஒரு கற்பனை கதை. ஒரு காலகட்டத்தில் ராவணனுக்கு கர்வம் அவன் தலையில் உட்கார்ந்து கொண்டு ஆடியது. இசையில் நான் தான் சிறந்தவன், சிவனின் அன்பை பெற்றவன், 10 தலை எனக்கு என்ற கர்வம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த கர்வம் தலைக்கு ஏறியதால் 10 தலையுடன் 11வது தலையாக கர்வமும் ஒட்டிக்கொண்டது. இதை அறிந்த கிருஷ்ணர் அவனை சந்திக்க விரும்பினார். ஒரு மாலை நேரம் ஒரு மரத்தடி நிழலில் கிருஷ்ணர் ராவணனை சந்தித்தார். 10 தலை ராவணா, எனக்கு எத்தனை தலை என சொல் என்று கேட்டார். அதை ஏளனமாக பார்த்த, அலட்சியமாக பார்த்த ராவணன், 10 தலையாலும் பார்த்தேன், எனக்கு தெரிவதெல்லாம் அழகிய ஒரு கிருஷ்ண உருவம் மட்டுமே என்றார். அதற்கு புன்னகைத்தவாறு ராவணனிடம் பதில் கூறிய கிருஷ்ணர், நீ ஒன்று செய், நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் செல், அங்குள்ள குழந்தைகளை பார், என் உருவத்தை ஒத்த என்னை போன்று இருக்கும் குழந்தைகளின் கணக்கை எடுத்து வா என்றார். அரை மனதுடன் இதை ஏற்றுக்கொண்ட ராவணன் அனைத்து வீடுகளுக்கும் சென்றான். செல்லும் வழியில் அவனது எண்ணம் அனைத்தும் எனக்குத்தான் 10 தலை, இந்த கிருஷ்ணனுக்கு ஒரு தலைதான், அவர் சொல்வதற்காக செல்கிறேன் என்று அரை மனதுடனேயே அவன் அனைத்து வீடுகளின் கதவுகளையும் திறக்க, என்ன ஆச்சரியம்! அங்கு விளையாடிக் கொண்டிருந்த ஒவ்வொரு குழந்தைகளும் அவன் கண்ணுக்கு கிருஷ்ணராகவே தென்பட்டனர். 1, 2, 3 என எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்க 300 எட்டியது எண்ணிக்கை. அப்பொழுது ராவணனுக்கு ஒரு மனமாற்றம். அவனுக்கு கிருஷ்ணரின் லீலை புரிந்தது. தன் தவறை உணர்ந்து திரும்பி அதே மரத்தடியில் கைகூப்பியவாறு வந்த ராவணன், தவறை உணர்ந்தேன், கர்வம் அழிந்தது, 11வது தலையை மண்ணோடு மண்ணாக்கி உன் காலில் சமர்ப்பிக்கிறேன், மனிதனாக திரும்புகிறேன், கண்ணா, கிருஷ்ணா, முகுந்தா என கிருஷ்ணநாமம் சொன்னார். கிருஷ்ணர் அவன் தவறை ராவணன் உணர்ந்ததால் அவன் தலையில் கை வைத்து அருளாசி கூறினார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.